வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கொடைக்கானல் வனத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த ஈரநில பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. முதலில் ஈரநிலங்கள் உள்ள பிரதான ஏரி, ஜிம்கானா, ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட நகராட்சி குடிநீர் தேக்கம் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. உலகின் பல்வேறு ஈரநிலங்களை ஆதார வாழ்வாதாரமாக கொண்ட பறவைகளின் எண்ணிக்கை, வாழ்நிலை, பாதுகாப்பு உள்ளிட்ட ஆய்வுகள் நடத்தப்படும். இப்பணியில் கொடைக்கானல் வனச்சரகத்தை சேர்ந்த 70 பேர், வன ஊழியர்கள் 40 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் 2025ஆம் ஆண்டின் இறுதி வாரம் ஞாயிறு என்பதால் வழக்கமாய் கூடும் கூட்டத்தை காட்டிலும் அதிக அளவில் வியாபாரிகள், பொதுமக்கள் ஆர்வமுடன் மீன்களை வாங்க குவிந்தனர். வரத்து குறைவால் மீன்களின் விலை அதிக அளவில் இருந்தது. எனினும் விலையை பற்றி கவலைப்படாமல் விதவிதமான மீன்களை மீன் பிரியர்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். மீன் விலை கிலோவிற்கு வஞ்சிரம் 1000, சங்கரா 350, வவ்வா 600, இறால் 400, கிழங்கான் 300. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் வஞ்சிரம், சங்கரா, வவ்வா விலை கிலோ 100 முதல் 200 ரூபாய் வரை அதிகரித்தது. பெரிய நண்டு வரத்து இல்லாததால் நண்டு பிரியர்கள் ஏக்க பெருமூச்சு விட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ஜோசப் என்பவருக்கு சொந்தமான ஒரு படகையும் அதிலிருந்த 3 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்து காரை நகர் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். முதற்கட்ட விசாரணை முடித்து மீனவர்கள் 3 பேரும் படகுடன் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினர் கைது செய்த மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் வலியுறுத்தினர். பெரம்பலூரில் தமிழ்நாடு அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான ஆணழகன் போட்டி ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி குழும வளாகத்தில் நடைபெற்றது. 13 பிரிவின் கீழ் தொடங்கிய போட்டியில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சென்னை, திருச்சி, காஞ்சிபுரம், பெரம்பலூர், கரூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 160 பேர் பங்கேற்றனர். இப்போட்டியில் மிஸ்டர் அழகன் 2025ஆக சென்னையைச் சேர்ந்த மணிசங்கர் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு தங்கப்பதக்கம், கோப்பை மற்றும் 30,000 ரொக்கம் வழங்கப்பட்டது. 2வது பரிசாக காஞ்சிபுரம் சுரேஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அவருக்கு 20,000 ரொக்கம் வழங்கப்பட்டது. 3வது பரிசாக திருச்சியைச் சேர்ந்த சேகர் வெண்கலம் வென்றார். அவருக்கு 10,000 ரொக்கம் வழங்கப்பட்டது.